அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 23/1/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம காலையில் நிஃப்டி சொல்லியிருந்தோம். ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயா அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட்டு இந்த மாதிரி சினாரியோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓப்பனுக்கு கீழே வந்துட்டு இங்கிருந்து பிரேக் எடுத்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி காலையில் சொல்லியிருந்தோம். இல்லை ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு மேலே நின்றுட்டு இந்த எஸ்டர்டே ஹைக்கு ஓப்பன் ஆகிட்டு இந்த எஸ்டர்டே ஹைக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகினாங்கன்னா இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ 2 சினாரியோ நம்ம எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் ஒரு சினாரியோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி பர்ஃபெக்டாக நடந்திருந்தது இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த கால் ஆப்ஷன் நம்ம சொல்லியிருந்தோம். 22,950 காலு இந்த 171 பிரேக் பண்ணாத வச்சும் கீழே வராத வச்சும் மார்க்கெட்டு 23,121க்கு கீழே மார்க்கெட்டை நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு இந்த 22,950 காலு பர்ஃபெக்டாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் நம்ம பிஃபோராக மார்க்கெட்டுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். இது 23,121 வந்து இவன் தக்க வைக்கிறான் அப்படின்னா அதற்கு மேலே தான் மார்க்கெட் இருக்கும், அதுக்கு கீழே வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த 171 தக்க வச்சதுனால இப்போ மார்க்கெட் பாருங்கள், இவன் 121க்கு மேலே இருக்கும் போதே மார்க்கெட் கீழே வந்தது. ஆனால் இவன் ஸ்ட்ராங்காக இருந்தான். இவனோட ஓடிஎம் கால் ஆப்ஷன் பயங்கர ஸ்ட்ராங். இவனுடைய ஓடிஎம் கால் ஆப்ஷன். இவனோட ஓடிஎம் எது அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜியில் நம்மளுக்கு ஓடிஎம் கால் வரும். அந்த ஓடிஎம் கார்டு வந்து பர்ஃபெக்டாக அவனும் பிஇபிக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நின்னான். நான் ஸ்ட்ராங்காக நின்னா அப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தோம் மார்க்கெட் திரும்ப போகுது, நல்ல ஒரு மூமெண்ட்டு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த 2 கேண்டில் தான் நம்மளுக்கு டார்கெட்டை முடிச்சுட்டாங்க. இந்த 2 கேண்டில் தான் நம்மளுக்கு. இதெல்லாம் பர்ஃபெக்டாக பிடிக்க முடியுமா அப்படின்னா தாராளமாக நம்மளால் பர்ஃபெக்டாக பிடிக்க முடியும். இது நம்ம கிளாஸில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். மார்க்கெட்டை பிஃபோராகவே நம்மளால் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கும். இதுவே போதுமானது. நம்ம எல்லாமே மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா லோ டு ஹையா அப்படின்னா யாராலுமே அது முடியாது. ஓரளவுக்கு நம்மளுடைய நாலேஜ் வச்சு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணாவே போதுமானது. இங்கேருந்து நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட், நம்மளுக்கு இங்கேருந்து 183 226 பாயிண்ட் டார்கெட் போட்டாவே நம்மளுக்கு ஒரே கேண்டில் 5 மினிட்ஸ் தான் இந்த கேண்டில் வந்து போகிறதுக்கு. இது 5 மினிட்ஸ் கேண்டில் தான் நம்மளுக்கு. இந்த 40 பாயிண்ட்டுங்கிறது சாலிடாக கிடைக்கும். ஒரு நாளைக்கு 40 பாயிண்ட் போட்ட இடத்துலேருந்து நம்மளுக்கு 40 பாயிண்ட் கிடைச்சாவே நம்மளுக்கு இப்போ நம்ம மார்க்கெட்டில் சாதிக்க முடியும். டெய்லியும் ஒரு 40 பாயிண்ட் நம்மளுக்கு டெய்லியும் போட்ட இடத்துலேருந்து கிடைக்கணும். எந்த ஒரு பிசுறு தட்டாமல் கீழே இறங்கக்கூடாது. போட்ட இடத்துல 40 பாயிண்ட் ஆவரேஜாக கிடைச்சிது அப்படின்னாவே மாதத்துக்கு 800 பாயிண்ட் ஆச்சு. 20 நாள் ட்ரேடிங் அப்படின்னா 800 பாயிண்ட் மாதத்துக்கு 800 பாயிண்ட்னா இதை நம்ம வெளியில் போய் ஒரு நல்ல ஒரு டார்கெட்லாம் கேட்டோம் அப்படின்னா இதெல்லாம் பெரிய பாயிண்ட் 800 பாயிண்ட். ஆனால் இவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து 159 பாயிண்ட் வந்து லோ டு ஹை வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பாயிண்ட் பிடிக்க முடியுமா அப்படின்னா இந்த பாயிண்ட் வச்சுமே நம்மளால் பர்ஃபெக்டாக பிடிக்க முடியும். ஏன்னா நம்ம காலையிலே சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டு ஓப்பனுக்கு மேலே நின்றுச்சு, எஸ்டர்டே ஹைக்கு மேலே நின்றுச்சுன்னா இந்த ஏரியா போயிட்டு இந்த நம்மளுக்கு 23,273 வச்சுமே நம்ம ஹோல்டிங் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் மேலே தான் அப்படின்னு நம்ம ஹோல்டிங் பண்ணியிருந்தோம்னா இந்த டார்கெட்டையும் நம்மளால் ரீச் பண்ண முடியும். ஏன்னா மார்க்கெட் இங்கே தான் வரப்போகுது. நம்மளுக்கு பிஃபோராகவே நம்மளுக்கு ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கால்குலேஷன் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு, ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இது ரொம்ப நாள் நாங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணி பர்ஃபெக்டாக எடுத்த ஸ்ட்ராட்டஜி இது. அதனால் இது ஃபெயிலியர் ரொம்ப ரேர் ஃபெயிலியர் கொடுக்குறது. சைடுவே மார்க்கெட்லேயும் பையருக்கு ஒரு 20 பாயிண்டாச்சும் நம்ம இடத்துக்கு வந்தோட்டி பை பண்ணோம் அப்படின்னா அது ஒரு 20 பாயிண்ட் பர்ஃபெக்டாக கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல வந்தோட்டி ஒரு ரிவேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல ரிவேஸ் பண்ணினாங்க, இருந்தாலும் சைடு வேவாக முடிச்சிட்டாங்க. அப்போ இந்த சைடு வேவாக முடிக்கிறப்ப இந்த கால் 22,950 கால் 275க்கு மேலே தக்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த ரேஞ்சை. அதை வச்சுமே நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். 275 தக்க வச்சாங்க அப்படின்னா மார்க்கெட் எங்கே இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 0 to ஹீரோவில் இந்த ஐடிஎம் காலு
ஐடிஎம் புட்டு ஒரு லோ போட்டு அந்த லோவை பிரேக் பண்ணலை அப்படின்னா அந்த லோலாம் அதுலேருந்து கால்குலேஷன் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நடக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு நிஃப்டிக்கு வந்து 200 பாயிண்ட் நம்மளுக்கு கொடுக்கணும். அந்த 200 பாயிண்ட் வந்து லோ டு ஹையாக இருக்கலாம், இல்லை ஹை டு லோவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்மளுக்கு லோ டு ஹை வந்து 200 பாயிண்ட் இருக்கணும். லோ டு ஹை வந்து 179 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 20 பாயிண்ட் வந்து பெண்டிங் வச்சுருந்தாங்க. பரவாயில்ல, இது பர்ஃபெக்டாக நடக்கணுமா அப்படின்னா நம்ம அன்றைக்கே இப்போ பிஃபோர் வீடியோவில் சொல்லியிருக்கிறோம், இது கொடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஆனால் ரெகுலராக நம்ம மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒன் டே ரேஞ்ச் வந்து 200 பாயிண்ட் வந்து ஆவரேஜாக கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் இந்த டேட்டாலாம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா மார்க்கெட்டில் கண்டிப்பாக நம்மளோட வின்னிங் ஸ்ட்ராட்டஜியும் வின்னிங் ப்ராபபிலிட்டியும் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த R2 இது வந்து நம்மளுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இதில் R2 வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த R2 வந்து அங்கேருந்து கீழே வருவதற்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லியிருந்தோம். நம்ம பிஃபோர் வீடியோலையும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லையும் சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, இதையும் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கேருந்து ஒரு 261 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இப்போ 23,273 திரும்புது அப்படின்னா ஒரு 250 கால் ஓடிஎம்மாக இருக்கும். 23,250 கால் வந்து ஓடிஎம்மாக இருக்கும். அவனுடைய லோ போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ க்ளோசிங் செக் பண்ணி பாருங்கள், எவ்வளவு லோவில் இருந்து ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட். லோலலாம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா லோவில் இன்வெஸ்ட் பண்ணி ஹையில் நம்ம விற்கணும். அதுதான் பையருக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டு லோவாக இருக்கும், ஸ்டாப் லாஸாக லோவாக இருக்கும். நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிலாம் ஸ்டாப் லாஸ்லாம் ஒரு 10 to 5 பாயிண்ட் கிடைக்கிறது தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த கோட்டுக்கு கீழே போகாது அப்படின்னு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அப்போ இந்த கோட்டுக்கு வந்துட்டு பை பண்ணாவே இந்த லோ தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். இங்கேருந்து போட்டோம் அப்படின்னாவே நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு பர்ஃபெக்டாக நம்மளால் பிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாம். நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஐடிஎம் ஆகி திருப்பி ஓடிஎம் வரனுக்கு ரொம்ப இம்பாக்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கேருந்து போகிறப்ப இப்போ 23,250 கால் வந்து புட்டு வந்து ஐடிஎம்மாக இருந்து ஓடிஎம் ஆயிடுச்சு. திருப்பி ஐடிஎம் ஆகிறப்ப நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் அவங்களுக்கும் கிடைச்சது. இதையும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இன்னைக்கு ட்ரேட் ஆகிருக்கு. நம்ம சொல்லியிருந்தோம் ஓப்பனுக்கு கீழே இருந்தது அப்படின்னா ஓப்பன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பனுக்கு கீழே வந்துட்டு ஓப்பனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு நல்ல ஒரு மூமெண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் இவங்க வந்து அந்தளவுக்கு கொடுக்கவே இல்லை, மூமெண்ட் வந்து அந்தளவுக்கு கொடுக்கல, ஒரு சைடு வேவாக வச்சு முடிச்சிட்டாங்க. அப்போ லோ டு ஹை வந்து 392 பாயிண்ட், ஆவரேஜாக நம்மளுக்கு 500 பாயிண்ட் வந்து கொடுக்கணும். இங்கே வந்து ஒரு 100 பாயிண்ட் இருந்தால் பெண்டிங் கொடுத்துருந்தாங்க. அதுவும் சடனாக மூவ் ஆகலை, கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருந்தாங்க. இதில் வந்து நம்ம அந்த அளவுக்கு அக்யூரன்ஸ் ட்ரேட் இல்லை. நல்ல ஒரு இதில் பண்ணல, நம்ம நிஃப்டியில் பண்ணோம், நல்லா பக்காவாக கிடைக்கும், அதில் பண்ணியிருந்தோம். ஆனால் இதுலேயும் நம்மளால் பிடிக்க முடியும். இங்கே பாருங்கள், நம்ம போட்ட கோட்டில் தான் மேலேருந்து கீழே வந்தவங்க, இந்த கோட்டில் சப்போர்ட் எடுத்துகிட்டு போனவங்க தான் நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட். லோ டு ஹை பார்த்தீங்கன்னா 341 பாயிண்ட் வந்து பேங்க் நிஃப்டியில் கிடச்சிருக்கு. இதெல்லாம் பெரிய பாயிண்ட் பையருக்கு. நீங்கள் வெளியில் கேட்டு பாருங்கள். ஒரு பையர் வந்து இது இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இந்த இடத்துல நம்ம பை சொல்கிறோம், இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு டார்கெட்டும் கொடுக்குறோம். ஆனால் இது எல்லா நாளுமே நம்மளுக்கு சக்ஸஸ் கொடுத்துட்டு தான் இருக்குது. ஃபெயிலியர் இதை வச்சுமே கொடுத்ததில்லை. 1 or 2 days வந்து இந்த பிரேக் பண்ணிட்டு கீழே போகிறப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருப்போம். இதை பிரேக் பண்ணிதுன்னா ஆப்போனண்ட்டை பை பண்ணணும் அப்படின்னா ஆப்போனண்ட் இவனுக்கு உள்ள ஆப்போனண்ட் யாருன்னு நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். அவங்கள வந்து நம்ம புட் ஆப்ஷனை பை பண்ணோம்னா பர்ஃபெக்டாக நடப்பான், நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் அதுலேயும் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவனும் பார்த்தீங்கன்னா லோ டு ஹை வந்து 3-4 பாயிண்ட் 341 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்விங் வந்து 738 பாயிண்ட், ஹை டூவில் வந்து 346 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு டீசெண்டான ஸ்விங் தான் நம்மளுக்கு. 738 பாயிண்ட்லாம் மேலேயும் கீழேயும் கொடுக்குறாங்க அப்படின்னா பையர் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு எடுக்க முடியும். இப்போ நம்மளுக்கு எஸ்டர்டே ஹைக்கு மேலே போயிட்டு திருப்பி கீழே இறங்கிட்டாங்க. இந்த இடம்லாம் நம்மளால் பிடிக்க முடியுமா அப்படின்னா தாராளமாக பிடிக்க முடியும். இந்த 48,500
48,750. இது எந்த ஸ்ட்ரைக் வேணும் நீங்கள் போட்டுங்க. 48,750, 48,250 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. நம்ம ஸ்ட்ராட்டஜியில் 48,250, 48,500, 48,750 இதில் மார்க்கெட்டு அங்கேருந்து ரிவேஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் இருக்கும். அந்த 48 இந்த இடத்தெல்லாம் வந்தோட்டி நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணோம்னா இங்கேருந்து மார்க்கெட் திரும்புமா திரும்பாதா அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அது பர்ஃபெக்டாக நடந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஹை டு லோ வந்து ஒரு செல்லராக இருக்கும் அப்படின்னா, இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா டார்கெட் வந்து நம்மளுக்கு இது போட்டோம் அப்படின்னா ஹை டு லோ வந்து 307 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் 307 பாயிண்ட்டுமே பிடிக்க முடியுமானா நம்மளால் அது பிடிக்க முடியாது. நம்மளுக்கு தேவையான பாயிண்ட் இதில் கிடைச்சதாவே ஒரு செல்லருக்கு ஒரு லாட் போடுறாங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் கிடைக்குதுனாவே அவங்க ஒன் டேக்கு வந்து பெரிய ப்ராஃபிட் தான் அவங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்செக்ஸ் பார்ப்போம். சென்செக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஓப்பனு சென்செக்ஸும் நிஃப்டியும் சேமாக ட்ரேட் ஆகிருப்பாங்க பாருங்கள். ஓப்பனு கீழே வந்துட்டு இங்கேருந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த ஓப்பனை பிரேக் பண்ணிட்டு ஓப்பனும் நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸும் எஸ்டர்டே கையும் பக்கத்தில் இருக்கிறனால நல்ல ஒரு ஷார்ப்பாக ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து சஸ்டைன் ஆகி நல்ல ஒரு மூமெண்ட்டு கொடுத்துருந்தாங்க. இங்கேருந்து போகிறப்ப நல்ல ஒரு மூமெண்ட்டு. கால் ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த இடம் நம்மளுக்கு 808, 784 வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டு இங்கேருந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 75,800 கால் இந்த இடத்துலேருந்து ரிவேஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் சொல்லியிருந்தோம். பர்ஃபெக்டாக இந்த இடத்துக்கு வந்துட்டு 808 இந்த 953 டார்கெட் போட்டிருந்தாவே நம்மளுக்கு ஒரு 150 பாயிண்ட்டுங்கிறது சாலிட் இன்கம். நெக்ஸ்ட் வந்து அவங்க எவ்வளோ போயிருக்காங்க பாருங்கள். லோ டு ஹை வந்து 358 பாயிண்ட் வந்து பையிங்கில் கிடச்சிருக்கு. இதெல்லாம் பெரிய பெரிய பாயிண்ட் நம்மளுக்கு பையிங்கில். இது நல்ல ஒரு பெரிய பாயிண்ட் தான். பையருக்கு வந்து நல்ல ஒரு பெரிய பாயிண்டாக இருக்கும். இதில் 358 பாயிண்டில் ஒரு 40 பாயிண்ட் நம்மளுக்கு சாலிடாக இன்கமாக கிடைச்சிது அப்படின்னா போதும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இங்கேருந்து மேலே போகிறவன் ஒரு ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் லோ டு ஹை வந்து 541 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் டே ரேஞ்ச் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. போதும் நம்மளுக்கு. இந்த ரேஞ்செலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டெய்லியும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஒன் டே ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 500 பாயிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 500 பாயிண்ட்டுக்குள்ள ஸ்ட்ராட்டஜியை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ப்ளே பண்ணாவே ஒரு நாளைக்கு 40 பாயிண்ட் பையிங்கில் அசால்ட்டாக பிடிக்க முடியும். அதேமாதிரி செல்லிங்கில் ஒரு 100 பாயிண்ட்டுங்கிறது அவரேஜாக நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை டூவில் வந்து 280 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம காலையிலேயே ஓரளவுக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே போகிறவங்க ஒரு ஸ்டேஜில் போயிட்டு அங்கேருந்து ரிவேஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த இடத்துக்கு வந்தோட்டி கூட ஒரு பையரோ ஒரு செல்லரோ இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல காலை செல் பண்ணியிருந்தாலும் நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு, புட்டை பை பண்ணியிருந்தாலும் நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு. நம்ம சொல்லியிருந்தோம் இந்த 250, 750 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதை பாருங்கள், மார்க்கெட்டு 76,754 இந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஏரியாலாம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கில் வரப்போ 76,500, 76,750, 76,750, 76,250 இதெல்லாம் மார்க்கெட்டு ரிவேஸ் ஆகக்கூடிய இடம். இந்த இடம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். மேலேருந்து கீழே வந்தாலும் கீழேருந்து மேலே போனாலும். இப்போ நம்மளுக்கு R1 வந்து மேலே இருக்குது. ஆனால் இங்கேருந்து ரிவேஸ் ஆகுமா ஆகாதாங்கிறது நம்ம ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல சஸ்டெயின் ஆனிச்சுனாவே முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராட்டஜி போட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டு மேலே போகுமா கீழே போகுமா, ஓடிஎம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் மேலே போகும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வரப்போ ஓடிஎம் புட் ஆப்ஷன் சைடு தான் நம்மளுடைய மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் மேலே இருக்கும். அந்த இடத்துல வந்தப்போ அது ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். மார்க்கெட் அங்கேருந்து கீழே இறங்குறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. இதோட டோட்டல் ஸ்விங் பார்த்தீங்க அப்படின்னா 1150 பாயிண்ட். இதுவும் பெரிய பாயிண்ட் தான் நம்மளுக்கு. டோட்டல் ஸ்விங்லாம் நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்செலாம் நம்மளுக்கு 1100 பாயிண்ட்லாம் கிடைக்குது அப்படின்னா பெரிய பெரிய பாயிண்ட் நம்மளுக்கு மார்க்கெட்டில். இதெல்லாம் எல்லா நாளுமே இந்த மாதிரி கிடைக்காது. இந்த மாதிரி கிடைக்கிறப்ப பையர் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டில் டெய்லியும் இருக்க முடியும்.
உங்களுக்கு இன்னைக்கான திருக்குறள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.